வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து டே 2 இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நேத்தே வந்து 6 விக்கெட்டு கிட்ட விழுந்துருச்சு. இன்னைக்கு வந்து கடகடன்னு ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேயே அவுட் ஆக்கிருவானுங்க அப்படின்னு நம்பி உட்காந்து பார்த்தேன். அப்புறம் தாங்க ஒருத்தன் வந்தான். முத்துசுவாமி அப்புறம் வார்னே சரியான பார்ட்னர்ஷிப்பு. முத்துசாமி 100 போட்டான். 210 பாலு 4 ஹார்ஸ் 4.5 ஹார்ஸ் நிற்கிறான் நண்பர்களே. சாலிடாக நின்றான். வார்னே ஆக்சுவலாக அவுட் ஆனோடனே இவன் ஜேசன் வந்துட்டான், மார்க்கோ ஜேசனு. ஸோ அவனும் கட்டையை போட்டு சூப்பராக விளாண்டான். ஆக்சுவலாக அவன் என்னடான்னா ரோஹித் சர்மா மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். சிக்ஸ் அடிக்கிறான், ஒரு சிங்கிள், ஒரு டிரைவ் போகிறான், ஒரு சிங்கிள். ஸோ அவனும் ரொம்ப நல்லா விளாண்டான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ஒரு சம பார்ட்னர்ஷிப் போட்டு நின்றுட்டானுங்க ராஸ்கல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஹார்மர் மட்டும்தான் 1 டிஜிட்டில் விக்கெட் விழுந்தாங்க. இது எல்லாருமே வந்து டபுள் டிஜிட் தான். எல்லாருமே டபுள் டிஜிட்டு. சவுத் ஆஃப்ரிக்காவில் 480 சேஸு. நம்மளால் கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியுமான்னு தெரில. டே 2லேயே இவ்வளோ ரன் அடிச்சிட்டானுங்க. நமக்கு இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது. ஸோ வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஹோமில் வந்து நம்ம திருப்பி ஜெயிச்சிருவானுங்க போல். ஸோ எல்லாமே பேட்டிங் சூப்பராக இருந்தது. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் 4 விக்கெட்டு. பும்ரா வந்து அந்த இன்ஸ்விங் போட்டான் ஒரு ஹார்மருக்கு, அது மட்டும்தான் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அப்புறம் ஜேசன் வந்து 93ல் வந்து விக்கெட் விட்டான். ஆக்சுவலாக அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. ஏன்னா நல்லா விளாண்டுட்டு இருந்தான். 93ல் விக்கெட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 9 ரன்ஸில் இருக்கோம். விக்கெட் விடவே இல்லை. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரில ஆக்சுவலாக. ஸோ இதே மாப்பிள்ள புஜாரா இருந்திருந்தா, புஜாரா ஒன் டவுனில் இருந்திருந்தா அது மாதிரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ரன் இருந்தாலும் புஜாரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை ரஹானே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், கோலி இருந்திருந்தாலும் ஓகே. பட் ஆனால் எனக்கு வந்து புஜாரா இருந்திருந்தா இந்த நிலமையில கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வரேன். பாய்.